Hello dear brothers and sisters. So welcome to Tamil crash course. ஓகேவா? ஸோ பொதுத்தமிழுக்கான அது டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 அது குரூப் 2A. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2Aன்னு பார்க்கும்போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேவா? ஏன்னா ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் இந்த பொதுத்தமிழ் சிலபஸ்ன்றது இருக்குது. மேபி ஏதாவது ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு எங்கேயாவது நம்மளுக்கு பொதுத்தமிழ் மெயின்ஸில் எங்கேயாவது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும் இல்லையா? ஸோ அதுக்காக அப்போ பொதுவாக நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்க வேண்டியது குரூப் 2 அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ் வரக்கூடிய எக்ஸாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதான் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா குரூப் 4 எக்ஸாம் டிசம்பரில் தான் வருது இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுடைய பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுடைய ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பொதுத்தமிழ் யாராலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் கொஞ்சம் அறகுறையாக தான் படிச்சிருக்கேன், ஸோ ஓரளவு படிக்கல அப்படின்றவங்க ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது உங்களுக்கான கோர்ஸ் தான். ஸோ பொதுத்தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய மொத்த சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸில் ஓகேவா? ஸோ 30 டேஸ் ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் ஆகிட்டு செப்டம்பர் 15 நம்ம முடிச்சிருவோம். ஓகேவா? ஒரு 30 நாளில் உங்களுக்கு சிலபஸில் கூடிய எல்லா டாபிக்குமே எடுத்து கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு கிளாஸ் நடத்தி கொடுக்க வேண்டியதே என்னுடைய கடமை. ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் இந்த ஒரு கண்டென்ட்ல இந்த ஒரு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான். சரியா? அப்போ ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கோ அது எல்லாமே சிலபஸ் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப பேசிக். நீங்கள் அவுட் சோர்ஸ்லேயே போயிட்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாலும் ஸ்கூல் புக்ஸுடைய கண்டென்ட்டில் நீங்கள் தெளிவாக கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் மனப்பாடம் பண்ணக்கூடிய டேட்டாவாக இருக்கட்டும், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, ஸ்கூல் புக்ஸை தரவாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்டை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் அப்புறம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸுடைய டாப்பிக்காவது நீங்கள் எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார் ஸ்கூல் புக்கில் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் இருந்துட்டாவே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஓகேவா? நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் இந்த பேசிக்ஸை வச்சு நீங்கள் அவுட் சோர்ஸில் தெரியாத கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திப்பீங்க. ஓகேவா? தயார்படுத்திக்கணும். ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவு தான். சரியா? அப்போ செப்டம்பர் 15 நம்ம பொதுத்தமிழுக்கான இந்த சிலபஸ் ஃபுல்லாக நம்ம கிராஷ் கோர்ஸில் நடத்தி முடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ அப்போ பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய அழகு 1லேருந்து ஓகேவா, இலக்கணம் ஆகட்டும், சொல்லகராதி ஆகட்டும், எழுதும் திறன் ஆகட்டும், ஓகேவா, அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு ஆகட்டும், அதே போல் அழகு 5 ஆகட்டும், வாசித்தல் திறன் ஆகட்டும், ஓகேவா, எதுவாக இருந்தாலும் சரி. அதே போல் அழகு 7 வரும்போது திருக்குறள், அறநூல்கள், தமிழ் பணி, தமிழ் தொண்டு, அப்புறம் தமிழ் சான்றோர்கள், அப்புறம் தமிழ் மொழியினுடைய தொன்மை சிறப்பு, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த 30 டேஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ ஸ்கூல் புக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த கிராஷ் கோர்ஸில் நீங்கள் பார்த்துருவீங்க. சரியா? ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இங்கேயும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம்னு பிரச்சனை இல்லை. நான் இந்த வீடியோலையும் நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேபி இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நோட்ஸ் கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியலும் வாங்கியிருக்கேன், நான் ஆல்ரெடி பழைய கிளாஸஸ்லாம் கூட பார்த்துருக்கேன், நான் தெளிவாக நான் 1 இயருக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், இல்லை 6 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே நான் கிளாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், இப்போ அந்த கிளாஸ் கோர்ஸ் எனக்கு யூஸ் ஆகுமானா தாராளமாக யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிராஷ் கோர்ஸ்ன்றது என்னம்மா? கிராஷ் கோர்ஸ்ன்றது ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கக்கூடிய சிலபஸை ஃபாஸ்ட்டாக நம்ம நடத்துறது தான். ஓகேவா? அதான் கிராஷ் கோர்ஸ். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஒரு 6 மாதம் இப்படி படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொஞ்சம் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஓகேவா? அதுதான். ஸோ இப்போ ஆல்ரெடி தெளிவாக நிதானமாக படிச்சுட்டு வந்தவங்க இந்த கிராஷ் கோர்ஸ் நீங்கள் அடையக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சார், டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பொதுத்தமிழ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கன்றவங்களுக்கு தாராளமாக என்ன பண்ணலாம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுவே இப்போ தான் சார் நான் ஃப்ரெஷராக வந்திருக்கேன், நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கே வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 நான் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன். சரியா? அப்ளிகேஷன் போட்டு வேலை வாங்க முடியுமானா வாங்க முடியும். ஓகேவா? அதை உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது, உங்களை நீங்கள் டெடிகேட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்களுக்கு இப்போ குரூப் 2 எக்ஸாமா ஒரு 75 டேஸ் தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம். ஓகேவா? அடுத்து குரூப் 4 எக்ஸாமா 75லேருந்து குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து குரூப் 4 எக்ஸாம் ஒரு 60 நாட்கள் வச்சுக்கணும், ஒரு 2 மாதம். ஓகேவா? கிட்டத்தட்ட 2 மாதம், ஃபுல்லாக 2 மாதம் கிடையாது, கிட்டத்தட்ட 2 மாதம். ஓகேவா? அப்போ இது ஒரு 75 நாட்கள், அது ஒரு 60 நாட்கள் வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்தையும் கூட்டி இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது கிடைப்பட்ட நாட்களை நீங்கள் பொதுத்தமிழை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கிராஷ் கோர்ஸை பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பொதுத்தமிழில் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் கிராஷ் கோர்ஸும் சொல்லியிருப்பேன், அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார் கிளாஸ் எனக்கு கிளாரிட்டியாக இல்லை, தெளிவாக இல்லை, சரியா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் கிளாஸ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்குது, எனக்கு பளிச்சுன்னு இல்லை, கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கலாக இருக்குது, நல்லா பிரைட்னஸ் கொஞ்சம் வைங்க இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு கிளாஸஸ்ன்றது அடுத்தடுத்து இருக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கும் கண்டென்ட், இப்போ நம்ம கிளாஸ் நடத்தக்கூடிய கண்டென்ட் எப்படி இருக்கும், இல்லை நீங்கள் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடறேன். சரியா? இப்படி தான் நம்முடைய கோர்ஸ்ன்றது போவோம். ஓகேவா? இந்த கிராஷ் கோர்ஸில் கிளாஸஸ் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சிம்பிளா
ஓகேம்மா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் தெரியும், நல்லா தெரியும்னா போர்டு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுதா, கண்டென்ட் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுதா? ஓகேவா? என்ன ஒன்று ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்காது, பேக்ரவுண்ட் பிளாக்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்லாம் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். சரியா? நான் உட்பட, சரியா, ஃபேஸ் உட்பட நான் சொல்லக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லாவே டிஸ்பிளேல தெரியும். ஓகேவா? வீடியோவும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்முடைய கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அழகு 7 ஓகே, என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம், அந்த தலைப்புக்குள்ளே என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பழமொழி 400 பார்க்குறோமா, அதோடைய 100 குறிப்பு. ஓகேவா? 100 குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துறோமா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 100 குறிப்பு தான். ஓகே, அதில் கூடிய ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் தான் பழமொழி 400 சார்ந்தக்கூடிய ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்து இந்த பழமொழி 400 சார்ந்து ஒரு பாடல்கள், அது செய்யுள் பகுதிகள் எங்கெங்கே இருக்கு, எங்கெங்கெல்லாம் செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏதாவது சொல்லும் பொருளும் இருக்கா, பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்களேன். சரியா? செய்யுள் 7ஆம் வகுப்பா புதிய புத்தகத்தில் செய்யுள், இந்த செய்யுள் தான், இந்த 4 வரிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், அதுக்கடுத்து இந்த பாடலுடைய பொருள் என்ன, இந்த செய்யுள் என்ன பொருள் சொல்ல வருது, என்ன நம்மளுக்கு விளக்கங்களை கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? அதே போல பாருங்க, அடுத்து பாருங்க, இதை பேஸ் பண்ணி அந்த செய்யுள்ல என்ன பழமொழி சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பழமொழியா ஒன்றாகும் முன்றிலோயில். ஓகேவா? அதை ஒன்றுமில்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள், அந்த பொருள், அந்த ஒரு பழமொழி, அந்த ஒரு செய்யுள் அந்த பொருளை தான் குறிக்குது. இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, திரும்ப 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துலையும் இருக்கு. அப்போ அங்கெங்க இருக்கு, நல்லா பாருங்க. நியூ புக்கையும் பார்ப்போம், ஓல்டு புக்கையும் பார்ப்போம். சிலபஸ் கூடிய டாபிக்லாம் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து கம்பெரிஷன் பண்ணி கிளாஸ் நடத்தி கொடுத்துருவேன். சரியா? ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்து பழைய ஸ்டூடெண்ட்லாம், அதை பழைய வீடியோலாம் பார்த்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? புதுசாக கிராஷ் கோர்ஸ் வரவங்களுக்கு இப்படி தான் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? சிலபஸ் பேஸ் பண்ணி நியூ புக் ஆகட்டும், ஓல்டு புக் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ எடுத்து நான் கொடுப்பேன். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இதனுடைய செய்யுளா, இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், அடுத்து அதனுடைய பாடல் பொருள். ஓகேவா? அடுத்து அந்த செய்யுள்ல என்ன பழமொழிக்காக அந்த அந்த ஒரு பாடல் செய்யுள்கள் என்றது இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இது இல்லாம பழமொழி 400, பழமொழி 400ன்றது ஒரு நூல், ஒரு பெரிய நூல். ஓகேவா? கிட்டத்தட்ட 400 பழமொழிகள் இருக்கும், 400 பாடல்கள், ஒவ்வொரு பாடலையும் ஒரு ஒரு பழமொழின்றது இருக்கும் கடைசி வயதில். அந்த மாதிரி 400 பழமொழிகள் இருக்கும் இல்லையா, அதான் பழமொழி 400. ஓகேவா? ஸோ அதில் முக்கியமான எல்லாத்தையும் எடுத்து ஒரே கிளாஸில் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதில் முக்கியமான பழமொழிகள்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்களா, பழமொழிகள் கேட்பாங்களான்றது கிடையாது, எங்கேருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா பழமொழி 400ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்டிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க சிலபஸில் 6th to 10th இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் இருந்து மட்டும்தான் யூனிட் 7க்கு அழகு 7க்கு நாங்கள் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவுட் சோர்ஸ்லாம் போயிட்டு கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா. ஓகேவா? ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு இதுதான் இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டியது சிலபஸ், டிஎன்பிசி சொன்னபடி சிலபஸ் படி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது. ஓகேவா? இதையும் தாண்டி அவுட் சோர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா பழமொழி 400 இருக்கக்கூடிய 400 பழமொழி இருந்து அவங்க எந்த பழமொழி வேணால் கேட்கலாம். ஓகேவா? அதை நம்ம டீட்டெயிலாக நீங்கள் தான் படிக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய புத்தகம் இல்லையா, நிறைய பழமொழிகள் இருக்கும், அந்த பழமொழிகளுடைய பொருள்ன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸ்கூல் புக்களுடைய கண்டென்ட்டை இவ்வளோ தான். ஓகேவா? இதுதான். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா பழமொழி 400 ஸ்கூல் புக்ஸோடைய கண்டென்ட் ஓவர், ஒரு பேசிக் சரியா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இது வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா, முடியும். ஏன்னா கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம கிளாஸில் பார்த்துருவோம். ஸோ பழமொழி 400 பற்றின சிறப்பு செய்திகள், அதாவது 100 குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு எல்லாத்தையும் பார்த்துருவோம், அதனுடைய செய்யுள் பார்த்துருவோம், சொல்லும் பொருளும் பார்த்துருவோம், அதே போல் பாடலுடைய பொருள் பார்த்துருவோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருவோம். சரியா? இது பழமொழி 400. திருக்குறளுக்கு ஒவ்வொரு அதிகாரமாக பார்ப்போம், ஒவ்வொரு அதிகாரத்தில் கூடிய 10 குறள்ன்றது பார்ப்போம், 10 குறளுக்கு என்ன பொருள், அந்த குறள்லேயே ஒரு சில முக்கியமான சொற்கள் இருக்கும், அதனுடைய சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்துருவோம். அதே போல் அடுத்தக்கூடிய தமிழ் சான்றோர்கள் டாப்பிக்கும் அப்படிதான். ஓகேவா? இதெல்லாம் நான் யூனிட் 7ல் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் யூனிட் 1க்கு இலக்கணத்துக்கு வரமா, இலக்கணத்தில் எல்லாமே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் அடுத்த நடத்த போகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான், இப்படி தான் கிளாஸஸ் இருக்கும். அதாவது கிளாஸ் இப்போ நான் நடத்தக்கூடிய கிளாஸஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளாக் பேக்ரவுண்டில் உங்களுக்கு கண்டென்ட்டோட கிளாஸில் வருவேன். உங்களுக்கு கிளாஸ்ன்றது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். சரியா? நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். சரியா? ஓகே ஃபைன். இது வந்து கிளாஸ் ஓரியன்டட். இல்லை சார், இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியல் வாங்குறேன் அப்படின்னும் போது எனக்கு இப்போ என்ன சொல்கிறது, பிளாக் பேக்ரவுண்ட் வச்சு நான் பிரிண்ட் போட்டேன் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கு தான் ஆல்ரெடி வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தெரியும், பிடிஎஃப் மெட்டீரியல் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட், ஆல்ரெடி படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் தெரியும். அந்த மெட்டீரியல்ன்றது உங்களுக்கு கிளாஸ் நடத்துறது வேறு, ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் கிளாரிட்டியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் வச்சு இந்த மாதிரி ஒயிட்டில் லெட்டர்ஸ் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுவே நீங்கள் இப்போ பிரிண்ட் போட்டு படிக்கிறேன், எனக்கு மெட்டீரியல் வாங்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட் ஓகே. இதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஓகேவா, இல்லை சார் நான் கிளாஸ்லேயே 10 கிராஷ் கோர்ஸ், எனக்கு டைம் கிடையாது, 75 days தான் இருக்குது, அடுத்து குரூப் 4க்கு அதில் வந்து ஒரு 60 days தான் இருக்குது, இந்த டைமில் போயிட்டு நான் என்ன சொல்கிறது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது, நான் இதுக்கப்புறம் வாங்கி படிக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நான் இதிலே பார்த்துக்கிறேன் அப்படின்றது பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக கிளாஸில் பார்த்துக்கிறோம், பார்த்துக்கோங்க.
ஓகேவா? ஆனால் என்ன ஒன்றா நான் அதிலே புக்லேயே மெட்டீரியலை வச்சு நான் படிச்சுக்கிறேன், நீங்கள் எங்கெங்கே இருக்குன்னு நடத்துங்க, நான் புக்கில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்க பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு கம்பலேஷன் வேணும், நான் படித்து தான் நான் என்ன சொல்கிறது பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கணுன்றாங்க, நீங்கள் மெட்டீரியல் வாங்கி தான் ஆகணும், அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இப்படி தான் இருக்கும் மெட்டீரியல். ஓகேவா? பாருங்கள், ஒயிட் பேக்ரவுண்ட் வந்தோடனே பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் ஆகட்டும், இந்த வீடியோட குவாலிட்டி ஆகட்டும் டல் ஆகிடும். அதனால தான் நான் பிளாக் பேக்ரவுண்ட் வச்சு உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துகிறேன். ஓகேவா? மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். நல்லா பாருங்கள். ஓகேவா? நம்ம என்ன அங்கே கிளாஸில் பார்த்தோமோ, இப்போ நம்ம பிளாக் பேக்ரவுண்டில் வச்சு என்ன கிளாஸில் நடத்தணும்னு சொல்லிட்டு நான் சொன்னோம், அதே தான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? நீங்கள் அழகாக இதை நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிடிஎஃப் மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பிரிண்ட் போட்டுக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ பாருங்கள், எல்லாமே பாருங்கள், 7ஆம் வகுப்பு புதிய புத்தகமாக நம்ம என்ன அங்கே செயல் பார்த்தோமோ அதே தான், என்ன அங்கே சொல்லும் பொருளும் பார்த்தோமோ அதே தான், என்ன பாடல் பொருள் பார்த்தோமோ அதே தான், அதை பேஸ் பண்ணி என்ன பழமொழி பார்த்தோமோ அதனுடைய பொருள் என்னவோ அதே தான். ஓகேவா? அடுத்து பாருங்க 6ஆம் வகுப்பு. ஓகேவா? ஸோ அதனுடைய செய்யுள் சொல்லும் பொருளும், அடுத்து பாடலுடைய பொருள், அங்கிருந்த பழமொழி. ஓகேவா? அடுத்து பாருங்க மேலும் சில முக்கிய பழமொழிகள், அது மேற்கோள்கள், நூல் சம்பந்தப்பட்ட மேற்கோள்கள், என்னென்ன பழமொழிகள்ன்றது முக்கியமானது. சரியா? இதையும் தாண்டி நிறைய பழமொழிகள் இருக்கு, நான் ஆல்ரெடி இப்போதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? புக்கை தாண்டி இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன வேணா கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அது மெட்டீரியல்ன்றது அப்படி தான் இருக்கும், நீங்கள் பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? கம்பல்சரிலாம் கிடையாது, உங்களுடைய விருப்பம் தான். நோட்ஸ் எடுக்க முடியலன்றவங்க, இருக்கக்கூடிய நாட்கள் குறைவான நோட்ஸ் எடுக்க முடியலன்றவங்க வாங்கிக்கோங்க. இல்லை நான் டேரெக்டாக நான் கிளாஸில் பார்த்துங்க சார், நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் நடத்தி மட்டும் கொடுங்க எனக்கு போதும் அப்படின்றவங்க பிரச்சனை இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து கிளாஸஸ்ன்றதை பார்த்துக்கலாம். கிளாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்தோடனே உங்களுக்கு இப்போ கிளாரிட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது. ஓகேவா? ஸோ அதனால தான் கிளாஸை இந்த மாதிரி கலர்லையும் மெட்டீரியல் அஸ் யூஷுவல் நீங்கள் பிரிண்ட் அவுட் போகிற மாதிரி வழக்கம் போல தான் இருக்கும். சரியா? ஸோ இப்படி தான் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பாருங்களேன், இப்போ கிளாஸஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் பழமொழி 400 இப்போ கிளாஸஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கிளாஸஸ் முடிஞ்ச உடனே கிளாஸஸ் ஸ்கூல் புக்ஸில் உடைய கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்ததுக்கப்புறம் கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே, கிளாஸில் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ப்பா. ஓகே, இதுதான்ப்பா ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு படிங்கப்பா, இதாப்பா ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் நம்ம என்னவா பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் கொடுத்துருவேன். ஓகேவா? அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டாப்பிக்கோ அந்த டாபிக் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், இல்லை அந்த டாபிக் சம்மந்தப்பட்டு என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஒரு 15 to 20 கொஸ்டின்றது அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே, அந்த கிளாஸ்லேயே அந்த கிளாஸ் கண்டென்ட் முடிஞ்ச உடனே நம்ம ப்ராக்டிஸ் செஷனும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராக்டிஸ் செஷன் பார்க்கும்போது ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஓகே இந்த கிளாஸாக இந்த கண்டென்ட்டாக இந்த கண்டென்ட்லேருந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், இப்படிலாம் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கேட்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு கண்டென்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயம் முதற்கொண்டும் அந்த ஒரே கிளாஸில் தெரிஞ்சுட்டு போயிடுவீங்க, அந்த டாபிக் ரிலேட்டட் தெரிஞ்சுட்டு போயிடுவீங்க. ஓகேவா? இப்போ திருக்குறள் நடத்துகிறோமா, இல்லை இலக்கணம் நடத்துகிறோமா, சொல்லும் பொருள் இப்போ சொல்லகராதியில் நடத்துகிறோமா, ஓகேவா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மரபுத்தரம் நடத்துகிறோமா, நிறுத்தற்குறியீடுகள் நடத்துகிறோமா, இல்லை தொடர் வகைகள் நடத்துகிறோமா, அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இல்லை அந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கக்கூடிய என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு எம்சிக்யூ டைப்பில் கொஷின்ஸையும் வச்சு பார்க்குறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த டாப்பிக்கையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் நம்ம இதான் கற்றுக்கிட்டோம், இந்த கற்றுக்கிட்டது வந்து கொஷின்ஸ் இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரேம் பண்ணுவாங்க, இப்படி தான் கொஷின் கேட்பாங்க, இப்படிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா இந்த டாபிக் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படிலாம் படித்து வச்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் கிளாஸஸ்ன்றது இருக்கும், அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்தேன். சரியா? ஏன்னா கிராஷ் கோர்ஸ் எப்படி போவோம், கிளாஸஸ் எப்படி நடத்துவீங்க, மெட்டீரியல் எப்படி வந்து பார்த்தோன்னா அப்ரோச் பண்ணணும், நீங்கள் பேக்ரவுண்டை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு நடத்துறீங்க அப்படின்னா மெட்டீரியல் அதே மாதிரி எப்படி பிரிண்ட் அவுட் போட முடியும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்படி தான் கிளாஸஸ்ன்றது இருக்கும். அடுத்த 30 நாட்கள் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 30 ஒவ்வொரு கிளாஸஸும் இதே போல தான் இருக்கும். கிளாஸஸ் குவாலிட்டியாக இருக்கும், கண்டிப்பாக கிளாஸஸ் குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? சரியா? ஸோ இதாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளோதாம்மா. வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துடும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை என்னுடைய பர்சனல் நம்பர். ஓகேவா? பர்சனல் நம்பர்னா அகாடமி நம்பர். ஒரே நிமிஷமா. சரியா? நல்லா பாருங்க, 79101 இந்த நம்பருக்கு என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை டெலகிராம் பண்ணுங்க. ஓகேவா? டெலகிராமில் என்ன பண்ணும், மெசேஜ் அப்படின்னா தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் இது ரெண்டை மட்டும் அனுப்புங்க, தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாரும் கால் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, என்னோட ஒர்க்கில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ் பண்ண டைப் பண்ண கஷ்டமாக இருக்கா, ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி எனக்கு இந்த டவுட் இருக்குது, ஓகேவா, இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னா அந்த மெசேஜ் நான் எப்போ பார்க்குறேனோ, ஓகேவா, ஏன்னா ஃப்ரீ டைம்லேயே அந்த மெசேஜை பார்த்துட்டு அது வேல்யூபிளான கொஸ்டினாக நீங்கள் கேட்டது வேல்யூபிளான கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க.
சரியா? ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இப்போ கண்டென்ட்கான மெட்டீரியல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். விருப்பமாக இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். சரியா? இல்லைனா கிளாஸ் மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரியா? ஓகேம்மா. ஸோ அவ்வளோதான் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்படி தான் கிளாஸஸ் இருக்கும், இப்படி தான் கிளாஸஸ் போவோம், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்முடைய என்ன சொல்லுது, நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா, ஓகேவா, வரக்கூடிய குரூப் 2 ஆகட்டும் இல்லை குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், பொதுத்தமிழுக்குன்னு பார்க்கும்போது, ஏன்னா நம்ம இந்த ஒரு சேனல் பொதுத்தமிழுக்கான சேனல் மட்டும்தான். இதே நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்முடைய இன்னொரு சேனல் இருக்கும், அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது பிரபாகரன் அகாடமின்னு சொல்லக்கூடிய சேனல், இது பொதுத்தமிழுக்கானது. பிரபாகரன் ஐஏஎஸ் அகாடமின்னு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கும், அதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ், பொதுறிவு சம்பந்தப்பட்ட. இப்போ நீங்கள் புவியியல் படித்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அதாவது ஜியாகிரஃபி ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை இந்தியன் பாலிட்டி ஆகட்டும், எக்கனாமிக் ஆகட்டும், தமிழ் சொசைட்டி ஆகட்டும், ஓகேவா, இந்த மாதிரி எந்த டாபிக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸ் சார்ந்து நீங்கள் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இந்த 100 கொஷின்ஸில், பொதுத்தமிழுக்கான 100 கொஷின்ஸில் 90+ எடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. ஓகேவா? 90+ எடுத்துடணும். 90 டார்கெட்டாக வைக்கக்கூடாது, 90+ எடுத்துடணும். அப்போ என்ன பண்ணும், 100 டார்கெட்டாக வைங்க. 100 out of 100 வாங்க முடியுமா? வாங்க முடியும். பசங்க வாங்கியும் இருக்காங்க. 98, 99லாம் பசங்க வாங்கியிருக்காங்க, அசால்ட்டாக வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்தளவு டெடிக்கேட்டடாக, ஏன்னா பொதுத்தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரியா? அசால்ட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படிலாம் கொஷின் கேட்கலான்றது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பாங்க, நிறைய ரிவிஷன் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அவங்களால என்ன பண்ணுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பொதுத்தமிழை படிச்சிருப்பாங்க. இப்பயும் பாருங்களேன், இப்போ குரூப் 4 அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? அத்தனை ஸ்டூடெண்ட்ஸில் பொதுத்தமிழ் வந்து பக்காவாக படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஏன்னா நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தானே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பசங்க, தமிழ் மீடியம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் நல்லா பண்ணுவோம். ஓகேவா? எங்கே அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னா, ஆப்டிடியூட்லையும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் தான் அவங்க அதிகமாக கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பொதுத்தமிழ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன சொல்கிறது, ஓகே டாப்பிக்காக இந்த சிலபஸாக ஓகே நம்ம படிச்சிடலாம், எல்லாம் கான்செப்ட் ஓரியன்டட் தான். ஏன்னா ஸ்கூல் டைம்லேருந்து நம்ம இலக்கணம் படிச்சிருப்போம், ஸ்கூல் டைம்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பொதுத்தமிழ் படிச்சிருப்போம். ஓகேவா? அங்கே கண்டிப்பாக படிச்சிருப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். அதனால் 100 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு நான் சொல்லுவேன், அவுட் ஆஃப் 200க்கு 100 பொதுத்தமிழ் இல்லையா? பொதுத்தமிழருடைய அந்த 100 கொஷினில் நிறைய பேர் 90+ போடுறாங்க, 85+ போடுறவங்களாம் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேவா? அங்கே மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் போதுமா? ஜென்ரல் ஸ்டடீஸில் கோட்டை விட்டுருவாங்க. அதனால் தயவு செஞ்சு ஜென்ரல் ஸ்டடீஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆப்டிடியூடும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நீங்கள் பொதுத்தமிழ் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும், மொத்தமாக 200 கொஷனுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். வெறும் பொதுத்தமிழ் மட்டும் 100 கொஷனுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு ஆப்டிடியூட்லையும் இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கட் ஆஃப் கிடைக்குமா? கிடைக்காது. ஓகேவா? பசங்கள்ட்ட சொல்லிக்கலாம், பொதுத்தமிழில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அதனால் எந்த யூஸ் இருக்கா? எந்த யூஸும் கிடையாது. ஓகே, பொதுத்தமிழ் நல்லா படிக்கிறீங்க, ஓகே, பொதுத்தமிழ் தெரியும், தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து ஜாப் கிடைக்குமானா, குரூப் 4 ஒரு போஸ்டிங் ஆக முடியுமா? குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போக முடியுமானா போக முடியாது, கஷ்டம். சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆப்டிடியூடும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பொதுத்தமிழும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அளவு இல்லை அப்படின்னாலும் பொதுத்தமிழ் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேருக்கு மேத்ஸ் வராது. ஓகேவா? மேத்ஸ் வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? தமிழ் வராது, ஆனால் தமிழ் படிக்க அவனுக்கு பிடிச்சிடும். அதே போல் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அதை இன்ட்ரெஸ்டிங்கோடு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸோட இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் பண்ணுறது, அந்த டாபிக் ரிலேட்டடாக பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகேவா? அந்த சப்ஜெக்டில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படி தான் பிடிக்காத சப்ஜெக்ட் நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு தெரியாமல் இன்ட்ரெஸ்ட் வர வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போது பொதுத்தமிழில் 90% நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம ஸ்கோர் பண்ணுறோம், வரக்கூடிய குரூப் 2லையும் குரூப் 4லையும் நம்ம ஸ்கோர் பண்ணுறோம். ஓகேவா? கிளாஸஸை பாருங்கள், கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? கிளாஸில் தயவு செஞ்சு கிளாஸஸ் எல்லா கிளாஸஸுமே பார்க்கணும். சும்மா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் வந்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானே படிச்சுக்கிறேன், அதை இப்போ நல்லா பாருங்களேன். ஒரு சப்ஜெக்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா 1 or 2 3 கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே வருவீங்க. கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை அந்த கிளாஸஸ் நல்லா ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் எடுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதானா அப்படின்றது உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நான் ரொம்ப ஈஸியாக இருக்கேன், இதுக்கு நம்ம கிளாஸ் பார்த்துட்டு நம்ம போய் படிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு புக்கை போய் எடுப்பீங்க. கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு புக்கை போய் எடுப்பீங்க. புக்கை எடுத்து ஒரு யூனிட் 2 யூனிட் ஒழுங்காக படிப்பீங்க. ஓகேவா? கண்டினியூஸாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. 1 யூனிட் 2 யூனிட் பார்ப்பீங்க. ஓகே, அப்படியே என்ன ஆகிடும், 3rd யூனிட் 4th யூனிட் அதை பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் சொல்கிறேன். 3rd டாபிக்கோ 4th டாபிக்லாம் நீங்கள் போய் படிக்கும்போது அப்படியே திரும்பவும் மந்தமாகிடுவீங்க.
அப்படின்னா அது படிக்க மாட்டீங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஈஸியாக நினைக்கக்கூடிய அந்த நம்மளால் படிக்க முடியும்னு நினச்ச அந்த பொது தமிழ் ஆகட்டும், பொது அறிவு ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், ஓகேவா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அடுத்து நானே படிச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது ஒழுங்காக படித்தா ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ன்றது போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சப்ஜெக்டே விட்டுருவீங்க. அந்த சப்ஜெக்டே தானாக பிடிச்ச சப்ஜெக்டே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா, தயவு செஞ்சு இந்த ஒரு தவறாக பண்ண வேணாம். சரியா, நல்லா ஸ்கோர் போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லா கிளாஸையும் பார்த்துக்கோங்க. அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்க முடியாதவங்க மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு செஷன்லையும், ஒவ்வொரு கிளாஸஸ்லையும். அந்த கிளாஸை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்ட்டுன்றதை நம்ம என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸும் நான் கொடுப்பேன். அதையும் நம்ம கிளாஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது இல்லாமல் நல்லா பாருங்கள், இது இல்லாமல் இந்த கிராஷ் டெஸ்ட் கிராஷ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 15 முடியுதா, ஓகேவா, ஒரு 1 or 2 days வந்து பார்த்தோன்னா நான் பிரேக் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸில் முடிச்சாச்சு இல்லையா, ஃபுல்லாக அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வரைக்குமே என்ன பண்ணுவோம், நிறைய லைவ் செஷன் போகலாம். ஓகேவா, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இல்லை கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு நிறைய லைவ் டெஸ்ட்ன்றது, லைவ் செஷன்றது நம்ம போகலாம். எக்ஸாமுக்குள்ளே எவ்வளோ வந்து கான்செப்ட்ஸ் கிளாரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ அந்த ஒரு பிளானில் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் 100க்கு 90+ நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ஸ்கோர் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையில் படிங்க. சிலபஸுடைய டாப்பிக்கை முடிங்க. ஓகேவா, ஸோ ஒரு டாபிக் வந்து முடிச்சிடணும். கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்குமே முடிச்சிடணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கேன், அதை பெண்டிங் வச்சுருக்கு அப்படின்னா அவுட் ஆஃப் 100க்கு 90க்கு மேலே வருமானா வராது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் நம்மளுக்கு இன்டர்மீடியேட்டாக கேட்பாங்களா இல்லை சிலபஸில் வேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக கேட்குறாங்கன்றது தெரியாது. வழக்கம் போல் நான் இப்படி தான் கேட்பேன்னு சொல்லிட்டு கஷ்டமாக கேட்டாங்க, எங்கெங்கேயோ வந்து கேட்டாங்க அப்படின்னா 1970, 60, 15 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அவுட் சோர்ஸ் எந்த புத்தகம் படிக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. படித்தாலும் அந்த புத்தகத்துலேருந்து வருமா இல்லையானும் தெரியாது. ஓகேவா, வந்தால் நம்மளுக்கு, வரலனாலும் நம்மளுக்குன்ட்டு போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஓகேவா, ஸோ ஃபைன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கிளாஸஸ் எப்படி தான் போகும். சரியாம்மா, ஏதாவது டவுட் இருந்தால் நான் சொன்ன மாதிரி என்னுடைய நம்பருக்கு மெசேஜில் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். சரியா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து நம்ம கிளாஸஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா, அடுத்து நம்ம கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸஸ்ன்றது ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, கிளாஸ் டைமிங் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எந்த டைமிங்கும் கிடையாது. கிளாஸ் வீடியோ வருது அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும், எத்தனை கிளாஸ் போட்டாலும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா கிளாஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.